ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். 3 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ இதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ வடச்சட்டியில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு அந்த ஈரத்தை வந்து துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ அதே எண்ணெயிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன். மஞ்சள்தூள் உப்பு சேர்த்துனீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து இதில் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை வந்து புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க. இப்போ இதில் வந்து வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நடக்கடலை வெள்ளை எள்ளும் பொடி பண்ண பொடியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.